டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்கு. பிபி குறைவதற்கு நம்ம சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது நம்ம ஹார்ட்ல இருந்து ஒவ்வொரு முறை பம்ப் பண்ணி வெளியில வரக்கூடிய பிளட். அந்த ஆர்டரிஸ்ல ரத்த நாளங்களோட சுவர்கள்ல செலுத்தக்கூடிய ஒரு அழுத்தம், அதுதான் சொல்றோம். இது எந்த அளவுக்கு இருக்கோ நமக்கு நார்மலா இருக்கும்போது ஒரு 120/80 நார்மல் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து +or-10 இல்ல 20 அந்த மாதிரி இருக்கும். அவர்களோட உடல் வாகுவை பொறுத்து நமக்கு மாறுபடுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு பிளட் பிரஷர் ஒரு முக்கியமான காரணம். இந்த பிளட் பிரஷரை குறைப்பதற்கு நம்ம இயற்கையான மூலிகைகள் என்ன? ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா வருட கணக்குல பிபிக்கான மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பிபிக்கான மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகம். அப்ப சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்றோம். இதுக்கு வந்து முக்கியமா பார்த்தோம்னா பிளட் பிரஷர் ஒரு காரணம். அப்ப பிளட் பிரஷர் நமக்கு நார்மலா இருக்கும் பொழுதுதான் உடல்ல நமக்கு பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும். உதாரணத்துக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ, அடுத்தது சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு நமக்கு முக்கியமாக நிறைய மூலிகைகள் தேவைப்படுது. அப்போ இந்த பிபியை கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதற்கு ஏற்ற மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய். ஏலக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு பித்த சமனி அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். பித்தம் அதிகரித்தால் நமக்கு பிபி அதிகமாக வருது இல்லையா? அப்போ இந்த பித்தமே வந்து ஒரு நோயாக மாறுது அப்படின்னா பிபின்னு சொல்லுவோம். இதுதான் குருதி அழல் அப்படின்னு சொல்ற ஒரு நோய் நிலை. இந்த குருதி அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை தான் நம்ம பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு மாறுவதற்கு, இதுல மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய விஷயங்கள், மூலிகைகள்ல ஏலக்காய் வந்து நம்ம பயன்படுத்த போறோம். இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம உடல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிளட் பிரஷர். பிளட் பிரஷரை குறைக்க ஏலக்காய் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா மருந்துகள், நிறைய மருந்துகள், பிபி மருந்துகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வீரியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், இது அனைத்திற்குமே வந்து பார்த்தோம்னா ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள், ஏலரிசி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே முக்கியமான மூலிகைகளாக நம்ம சேர்க்கிறோம். இந்த ஏலக்காயை பயன்படுத்தி எப்படி நம்ம பிபியை குறைக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். தினந்தோறும் காலையில எந்திரிச்சோடனே இதை வந்து பண்ணலாம். எம்டி ஸ்டொமக்ல ஏலக்காய் தண்ணீர் வந்து நம்ம குடிக்கலாம். ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டு நமக்கு வந்து ஒரு அலர்ஜி ஏற்பட்டுருச்சுங்க, ஏதோ என்ன மருந்தா இருந்தாலும் சரி, அடுத்தது என்ன உணவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டு எனக்கு வந்து செரிமானம் பிரச்சனை இருக்குங்க, சரியா டைஜஷன் ஆகல, வயிறு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஏலக்காய் ரொம்ப சிறந்தது. இது ஒரு 4 ஏலக்காய் நல்லா ஓபன் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு கொஞ்சமா இதுல வந்து தேன் கலந்து இதை குடிச்சிடணும். ஃபில்டர் பண்ணி வடிகட்டி தேன் கலந்து குடிக்கும்போது நம்ம உடல்ல எந்த மாதிரியான அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல உணவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ இதை சரி செய்யறதுக்கு ஏலக்காய் ஒரு முக்கியமான மூலிகையாக நமக்கு பயன்படுது. தொடர்ந்து இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றம், பிளட் பிரஷரும் நமக்கு குறையுது. பிபி நமக்கு குறையணும்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில இந்த ஏலக்காய் டீயை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஏலக்காய் டீ நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கிராம் ஏலக்காய் இதற்கு தேவை. இந்த ஏலக்காயை லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பொடி பண்ணிக்கணும், 1-2 பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு துளசி விதைகள் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி 10 கிராம் அளவுக்கு கிராம்பு நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே ஒன்று சேர்த்து, 3ம் ஒன்று சேர்த்து நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். கொதிக்க வைத்து இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த தண்ணீரை தினந்தோறும் காலையில குடிக்கணும். தேவைப்பட்டால் இதுல 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து காலையில குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ பிபி வந்து இந்த டீ குடிக்க ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு திரும்பவும் பிபி செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு உடல் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிந்து பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு. ஸோ நிறைய பேருக்கு ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பிளாக் நமக்கு மறையறதுக்கும் இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு ஏலக்காய் கஷாயம் முக்கியமான ஒரு மருந்தாகவோ, அடுத்தது இல்லைன்னா இது வந்து ஒரு ஹோம் ரெமடின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பயன்படுது. அதே மாதிரி ஏலாதி சூரணம் அப்படின்ற சித்த மருந்து இருக்கு. இதனுடைய பலன்கள் வந்து எக்கச்சக்கமானதுன்னு சொல்லலாம். பிளட் பிரஷர் இருக்கவங்க இதை பயன்படுத்தலாம். வயிறு புண்கள் இருக்கு, அல்சர், அதுதான் அல்சர் இருக்கிறவங்க, இல்ல பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்து எப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்து குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. பல பிரச்சனைகள்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு பிளட் பிரஷர், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு, உடல்ல வந்து ஸ்டாமினா இல்ல, அல்சர், மலச்சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இப்போ அதே மாதிரி ஏலரிசி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள், இதை பயன்படுத்தியும் நம்ம பிபியை நல்லாவே குறைக்கலாம். இதை எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏலரிசி அப்படின்னு கேட்டாவே நமக்கு தனியா கடைகள்ல இருக்கும், நல்லா பெருசு பெருசா இருக்கும். இந்த ஏலரிசிய பவுடர் நல்லா ஃபைன் பவுடரா பண்ணிடணும். இதனோட நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா ஓமம், சிற்றரத்தை, இந்த 2 மூலிகைகளும் கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஏலரிசி பொடி 100 கிராம் இருக்குன்னா இதுல வந்து ஓமம், சிற்றரத்தை 10 கிராம் நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ, கால்ல ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கோ, அதே மாதிரி பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், இந்த பிளட் பிரஷர் குறையறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஸோ இத்தனை மூலிகைகளோடு சேர்த்து இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குது. இதை தாண்டி பித்தம் அதிகரிச்சு எனக்கு தலை சுத்தல் வருதுங்க, மூச்சு வாங்குது, அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கும் நமக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ பிபி குறையவே இல்லைங்க, அடிக்கடி மயக்கம், டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஏலக்காயை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிபி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.